My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. ஆல் இண்டியா கோட்டாவுடைய செகண்ட் ரவுண்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது எம்சிசி தரப்புலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு ரிலேட்டட் டு த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. இப்போ இதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் எம்சிசியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்ச மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸோ எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ இடம் கிடைத்து அந்த கல்லூரிகளில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட் கோட்டாவில் ஏதாவது ஒரு நல்ல பெட்டரான இன்ஸ்டியூஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சீட்டை ரிசைன் பண்ணுவதற்கான டைமை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த லாஸ்ட் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் ஃபார் ரவுண்ட் 1 ஃப்ரீ எக்ஸிட்டோட நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ஃபோர்ஃபீச்சர் ஆகாமல் நீங்கள் வெளி வருவதற்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. நமக்கு 24 தேதி 25 தேதி போலயே நமக்கு அந்த டைம் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ செப்டம்பர் 3 வரைக்கும் 3 செப்டம்பர் வரைக்கும் நமக்கு இந்த ரெசிக்னேஷன் விண்டோவை திரும்பவும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இன்னைக்கு எம்சிசி தரப்புலேருந்து கொடுத்தக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸில் எம்சிசி வெப்சைட்டில் நீங்கள் லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா த ரெசிக்னேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் 1 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2025 வித்தவுட் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் அப் டு 5 PM ஆஃப் 3/9/2025 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 3 வரைக்கும் ரெசிக்னேஷன் போர்ட்டலே ஓப்பனாக இருக்க போகுது. which means 3 அப்புறம் தான் சீட் மேட்ரிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி புதிய கல்லூரிகள் எதெல்லாம் வருதோ இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ஏதாவது நியூ காலேஜஸில் ஏதாவது எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் நியூ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்போடு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான கல்லூரிகளை எல்லாம் சேர்த்து எக்ஸிஸ்டிங் காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சில நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வருது வேறு ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ப்ளஸ் இப்போ யாரெல்லாம் ஃப்ரீ எக்ஸிட்டில் வெளியே போகிறாங்களோ அதனுடைய கவுண்ட்டையும் எடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது செப்டம்பர் 3 அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ பை எனி சான்ஸ் செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட் லைக்லி 5 செப்டம்பர்லேருந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஸ்டேட்டில் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இதெல்லாம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சென்டாக்லலாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குரிய சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கு. செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்ச ரூபா பே பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி நேம் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள், ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 லட்ச ரூபாய் அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது எம்சிசியினுடைய செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறத குறித்தான நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்கல. 3 அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.